அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி மிக வலுவாக சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் நடைபெற்று முடிந்ததற்கு அடுத்த நாள் மிக வலுவாக சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார். இப்படி கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் இந்த வாரம் துவங்கியதிலிருந்தே நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நிகழ்வுகள் தாமாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே அலட்சியம் வேண்டாம். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல கிரக நிலைகள் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகின்றன. அது மட்டுமல்லாது பல நிகழ்வுகள் தாமாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை பல கிரக நிலைகள் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. உதாரணமாக ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாக்கு அருள் வாக்கு அனைத்துமே அப்படியே நடைபெறுகிறது. அதை கேட்டு உலகின் பல மூலையில் இருந்தும் வந்து அந்த துறவியை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செல்கின்றனர். அப்படி தெரிந்து கொண்டு போகும்போது நல்லவையாக அமையும் என்று சொல்லும்போது அவரை வாழ்த்தி புகழ்கின்றனர். ஆனால் அதே சமயம் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் உண்டு என்று சொல்லும்போது அவரை இகழ்ந்து தூத்தி விட்டு செல்கின்றனர். இதை பார்த்த துறவிக்கு ஒரே மனவருத்தம். இவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தானே நாம் களைந்தோம் என்று எண்ணுகிறார். அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நபர்களிடமும் ஒரே பதிலை தெரிவிக்கிறாருங்க. அப்போது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வந்து இந்த வருட செமஸ்டர் தேர்வு பள்ளி தேர்வுகளில் வெற்றி பெறுவோமா என்று கேட்கிறார்கள். அதற்கு மறுமொழியாக அந்த துறவி நாளை மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது, அப்போது வாருங்கள் உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். அந்த வேளையில் வேலையில்லாத ஒரு நபர் வந்து எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் என்று கேட்கிறார். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ நிரந்தர அரசு வேலை எப்போது கிடைக்கும், அது மட்டுமல்லாது ஒருபடி மேலே சென்று எந்த தேதியில் எந்த வருடத்தில் எனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுங்கள் என்பதை கேட்கிறார். அதற்கும் அந்த துறவி அதே பதிலை சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஒரு காதல் ஜோடிகள் வந்து எங்களுக்கிடையே திருமணம் நடக்குமா அல்லது நாங்கள் பிரிந்து விடுவோமா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது இறந்து போவோமா என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாது திருமணமாகாத ஒரு நபர் எனக்கு எப்போது மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்று கேட்கிறார். ஏற்கனவே திருமணமாகி மனமுறிவு செய்த ஒரு நபர் விவாகரத்து பெற்று இரண்டாவது வாழ்க்கை எப்படி அமையும், அந்த வாழ்க்கையாவது எனக்கு மாற்றத்தை கொடுக்குமா என்று கேட்கிறாருங்க. இப்படி கேட்கக்கூடிய அனைவருக்கும் அதே பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறாருங்க அந்த துறவி. இதெல்லாம் பரவாயில்லை, வயதில் முதிர்ந்தவர் ஒருவர் வருகிறார். எனது பிள்ளைகள் என் பேச்சை கேட்கவில்லை, பேர பிள்ளைகளும் மதிக்கவில்லை, எனவே நான் துறவரம் மேற்கொள்ளலாமா, அதற்கான வழியை சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்க அவருக்கும் அதே பதிலை சொல்லுகிறாருங்க. அப்போது நாட்டின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் வருகிறார். அவர் ஆட்சியை தொடர்ந்து நல்ல பல திட்டங்களை செய்ய முடியுமா, தற்போது போருக்கு செல்கிறேன், அதில் வெற்றி கிடைக்குமா என்ற கேள்வியை கேட்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் ஆட்சி பலத்தில் இருப்பவரும் ஆட்சி பலத்தில் இல்லாதவரும் ஆட்சி பலம் எப்போது கிடைக்கும், தொடர்ந்து ஆட்சி பலத்திலே இருப்பேனா என்ற கேள்விகளை இந்த துறவியிடம் கேட்க அவர்களுக்கும் அந்த துறவி அதே பதிலை சொல்கிறாருங்க. இப்படி யார் வந்து கேட்டாலும் நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த சந்திர கிரகணத்தின் போது வாருங்கள், உங்களுக்கான எதிர்காலத்தை சொல்கிறேன் என்று அனைவரையும் அனுப்பிவிடுகிறார். அனைவருக்குமே எதிர்காலம் எப்படி அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகாலையிலே வந்து விடுகின்றனர். அந்த துறவி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது வானில் நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வாக
சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது, அதை பார்க்க வேண்டும் என்று அந்த துறவி கண்களை திறந்து பார்க்கிறாருங்க. இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தை கவனிக்காமல் அந்த பள்ளத்துக்குள்ளே தவறி விழுந்து விடுகிறாருங்க அந்த துறவி. இதை பார்த்த அனைவருமே எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்த அனைவருமே சிரிப்பு வெளிப்படுத்துகின்றனர். இவரை நம்பி இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இவரிடம் கேட்க வந்தோமே என்று ஏளனம் செய்து சிரித்து கொண்டிருக்கின்றனர். அப்போது துறவி அவர்களிடம் பார்த்து ஒரே கேள்விதான் கேட்கிறார். ஒருவன் துன்பத்தில் துயரத்தில் இருக்கும்போது அவனுடைய நிலைமையை கண்டு சிரிப்பதுதான் உங்களது இயல்பா? அவனுக்கு ஏன் உதவ நீங்கள் முன்வரவில்லை? உங்களுடைய குணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது என்னுடைய எதிர்காலமும் தெரியும், உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் எனக்கு தெரியும். நான் இந்த குழியில் விழுந்தால் நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள் என்பதும் கூட எனக்கு நன்றாகவே தெரியும் என்பதை சொல்கிறாருங்க. இதை சொல்லிவிட்டு எதிர்காலம் இப்படி அமைய வேண்டும், அப்படி அமைய வேண்டும் என கனவு காண்கிறோம். எதிர்காலம் சரியாக அமையாமல் போவதற்கு நாம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தாமல் விடுவதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தை தவற விட்டுவிட்டு எதிர்கால கனவை மட்டும் கனவில் கொண்டு நிகழ்காலத்தை கடந்து செல்வதால் நிகழ்காலமும் பயனளிக்க போவதில்லை, எதிர்காலமும் அவர்களுக்கு பயனளிக்காமல் மாறிவிடும் என்பதை உணர்த்துகிறாருங்க. எனவே உங்களுடைய பணியை நீங்கள் போய் செவ்வன செய்யுங்கள், நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என சொல்லி அனைவரையும் அனுப்பி விடுகிறார். அதே போன்றுதான் கும்பராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் எதிர்காலம் எப்படி அமையும், ஏழரை சனி எப்போது முடியும், ஜென்ம சனி முடிந்தால் மிக பெரிய அளவில் நன்மை நிறைவாக கிடைக்கும் என பல்வேறு வகையான கனவுகளை நாம் காண்கிறோமே தவிர இந்த நேரத்தில் சாதகமாக குரு 4 நன்மை தரப்போகிறார். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க, நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக மாறும்போது இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய பயன்களை சரியாக பயன்படுத்தாமல் தவற விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நல்ல நேரம் அமைகிறது, ஏழரை சனி முடிந்தாலும் கூட அந்த வேளையில் குரு அல்லது ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்லலாம். அப்போதும் ஏதோ ஒரு கிரகநிலை சாதகமாகவோ சாதகமற்றோதான் இருக்கும். எனவே கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் தாமாகவே நடைபெறுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களை தேடி வரும். குரு சுகஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். திட்டமிட்டதை விட எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஜென்மத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிரமங்கள் குறையும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பாம்புவின் தன்மை கொண்ட கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் சந்திர கிரகணம் வாரத்தின் துவக்கத்தில் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு பிறகு சுக்கிரனின் உச்சமும் புதனின் ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த வேளையில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. ராகு கேதுவால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். அங்கு புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் பல சங்கடங்கள் நிச்சயமாக மறைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நன்கு திட்டமிட்டு பணிகளை செயல்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. உடல்நலத்தில் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. எந்த பணியை செய்தாலும் திட்டமிடாமல் மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் சுக்கிரன் பாக்கியஸ்தானமாகிய 9 ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் நல்ல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும்.
எதிர்பார்ப்பதை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கலைத்துறையில் மிக சிறப்பாக அமைகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சாதகமாக மாறும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகனான செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சங்கடம் நிச்சயமாக மறையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை இந்த தருணம் உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது வலிமை பெறக்கூடிய சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதைவிட அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடி விட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களை விட்டு நிச்சயம் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது.